டாட்டா ஆரியா 2.2 இன்ஜின். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஸ்மோக்கிங் ப்ராப்ளம், அதே பார்த்தீங்கன்னா பிரியத்தில் ஃபுல்லாக ஆயில் தள்ளுதுங்க. இந்த வண்டியில் நம்ம இன்ஜின் பிரித்து டிஸ்மேண்டிங் வீடியோ ஏற்கனவே போட்டுங்க. இது என்ஜின் அசம்பிளிங் வீடியோ. என்ஜின் பிளாக் இந்த டாட்டா ஆரியாவோட என்ஜின் பிளாக்குங்க. என்ஜின் பிளாக்கில் நம்ம ஸ்லீவ் வரைக்கும் செட் பண்ணி வச்சுருக்குறோங்க. ஸ்லீவ் வரைக்கும் ஓன் பண்ணி வச்சுருக்கிறோம். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இப்போ மெயின் ஷாஃப்ட்டு பிஸ்டன் ரிங்ஸ் எல்லாம் போட்டு செட் பண்ணிடலாங்க. இதில் மெயின் ஷாஃப்ட் செட் பண்ணுறதுல ஆயில் லைட்டாக அப்ளை பண்ணி வச்சுருக்கிறோம். இது வரைக்கும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம மெயின் ஷாஃப்ட் செட் பண்ண போகிறோங்க. ஆயில் ஸ்ப்ரே ஜெட் நம்ம ஃபிட் பண்ணிவிட்டுங்க. ஆயில் ஜெட் ஃபுல்லாக ஏர் பிடிச்சி நம்ம ஃபிட் பண்ணி வைக்கிறோங்க. 4 பிஸ்டன் 4 ஆயில் ஸ்ப்ரே ஜெட்டு 4மே ஃபிட் பண்ணியாச்சுங்க. இதுக்கப்புறம் நம்ம மெயின் ஷாஃப்ட் மாட்டிடுவோம். மெயின் பேரிங் நம்ம செட் பண்ண போகிறோங்க. மெயின் பேரிங்கை நம்ம ஸ்டாண்டர்டு செட் பண்ண போகிறோங்க. ஸ்டாண்டர்ட் அதாவது ஃபஸ்ட் ஓவர் சைஸ் செகண்ட் ஓவர் சைஸே இல்லைங்க. இப்போ உங்களுக்கு நான் இந்த பேரிங் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பேரிங்கு ஸ்டாண்டர்டு ஃபுல் செட் அப்படியே பேரிங் ஸ்டாண்டர்டு தான் நம்ம போடுறோம். நம்ம ஸ்டாண்டர்டு போடும்போது அது ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குங்க. எஸ்டிடி ஸ்டாண்ட் தெரியுதுங்களா? ஸ்டாண்டர்டு பேரிங் தான் போடுறோங்க. நம்ம ஃபஸ்ட் ஓவர் சைஸோ செகண்ட் ஓவர் சைஸோ போடுறதில்ல, அப்படியே ஒரிஜினாலிட்டி ஸ்டாண்டர்ட் சைஸ் போட்டால் தானுங்க கிராங்க் ஷாஃப்ட்டு கரெக்டாக எல்லாமே ஸ்டாண்டர்ட். ஓவர் சைஸ் போட்டோம்னா கிராங்க் ஷாஃப்ட் இருக்குல்லங்க, கிராங்க் ஷாஃப்ட் கட் ஆகிடும். அதனால் ஃபுல் நம்ம ஸ்டாண்டர்ட் தான் போடுறோம். நம்ம ஓவர் சைஸ் போடுறது எப்படின்னா திக்னஸ் வந்து கம்மியாகும். கிரைண்டிங் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஓவர் சைஸ் இருக்கும்போது கிரைண்டிங் வந்து கம்மியாகுது. ஆமா, இது ஃபர்ஸ்ட் ஓவர் சைஸ். அப்போ என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து வைஸ் ஸ்பீல் வந்து 10,000 வாய்ப்பு. இன்னொரு வைப்ரேஷன் ஆகும்போது டோட்டல் கிராக் விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கிரைண்டிங் பண்றது வேஸ்ட் என்னை பொறுத்த அளவுக்கு. ஆயில் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரே பண்ணி போட்டு தான் கிராங்க் மெயின் ஷாஃப்ட் செட் பண்ணணும். இதே மாதிரி நம்ம செட் பண்ணுறதுக்கு முன்னாடி கிராங்க்ல எல்லாம் ஹோல் ஸ்ட்ரீமு செக் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி ஏர் பிடிக்கிறோம். ஏர் பிடிச்சி வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லா ஹோல்ஸும் இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா கிராங்க் மெயின் ஷாஃப்ட் செட் பண்ணுறேங்க. செட் பண்ணிவிட்டு சும்மா அப்படி வச்சுட்டு சும்மா 2 சுற்றி பார்த்துக்கலாங்க. ஓகே, கரெக்டாக இருக்குங்க. எந்த ஸ்டக்கும் எதுவும் ஆகலை, கரெக்டாக இருக்குங்க. அதாவது இது வந்து ஆயில் சர்க்குலேஷன் கொடுக்கறதுக்காக காடி. ஏன்னா நம்ம திருப்பி போட்டோம்னா ஆயில் போகாது, கிராங்க் சீஸ் ஆயிடும். அதனால இப்படி திருப்பி போட்டோம்னா இதில் ஆயில் வரும், வெளியே அப்ளை ஆகிக்கும், சீஸாக உங்களுக்கு பாட்டு ஒன் சேல். இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஷாஃப்ட் கேப்புங்க. மெயின் ஷாஃப்ட் கேப்பு, மெயின் ஷாஃப்ட் பேரிங் நம்ம செட் பண்ண போகிறோங்க. ஸ்டாண்டர்டு தான், இதுவும் ஸ்டாண்டர்ட். ஃபுல் எல்லாமே ஸ்டாண்டர்ட் தான் போடுவாங்க. மெயின் ஷாஃப்ட் கேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம பேரிங் ஃபிட் பண்ணிடலாங்க. ஃபிட் பண்ணிவிட்டு மெயின் ஷாஃப்ட்டில் ஆயில் ஃபுல்லாக இந்த மாதிரி அடிச்சு விட்டுருலாங்க. அடிச்சு விட்டு மெயின் பேரிங் போட்டு ஃபுல் டைட் பண்ணிடலாங்க. இதுதான் கனெக்டர் ஆடுங்க. இதுதான் கனெக்டர் ஆடு கையே பிஸ்டனுங்க. கனெக்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம கஜன பின் போட்டு செட் பண்ணி பார்த்துக்கலாங்க. இது லைட்டாக சின்ன ஒரு மைல்டு செக் மட்டும் இருக்கணுங்க. இந்த மாதிரி ஃப்ரீயாக போயிட்டு வரணும். இதில் பின்னாடி இதுக்கு மேலே பிஸ்டன் வருங்க. நம்ம ஆளுமே செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. அதேமாதிரி கஜன பின்னில் இது கரெக்டாக இருக்கானு. ஓகே, பார்த்தீங்கன்னா பிஸ்டனு நம்ம பிஸ்டனில் போட்டு செட் பண்ணுறோங்க. கஜன பின் செட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு ஷேக் இருக்கணுங்க. ஓகே, பர்ஃபெக்ட் ஆகிக்குங்க. இது ஃபுல்லாக நம்ம போட்டு செட் பண்ணிடலாங்க. 4 பிஸ்டனில் இந்த மாதிரி கஜன் பின் போட்டு கனெக்டாக போட்டு செட் பண்ணிடணுங்க. செட் பண்ணிவிட்டு நம்ம பிஸ்டனை இன்ஜின் பிளாக்கில் போட்டு செட் பண்ணிடலாங்க. என்ஜின் பிளாக் பார்த்திங்கன்னா நல்லா மட்டமாக இருக்குங்க. நல்லா மட்டம் பண்ணியிருக்கு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா டஸ்ட் எதுவும் இல்லாமல் தொடச்சிக்கலாங்க. டஸ்ட்டு வந்ததுன்னா பிஸ்டனில் இதாகிருங்க. ஆயில் அதேமாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கலாங்க. 4 அப்ளை பண்ணிவிட்டு ரிங்ஸ் போட்டு பிஸ்டன் செட் பண்ணிக்கலாங்க. நம்ம வாங்கின புது ரிங்ஸ் பார்த்தீங்கன்னா என்ஜின் பிளாக்குள்ளே போட்டிருக்குறேங்க. இது வந்து எதுக்கு போடுறதுன்னா கிளியரன்ஸ் செக் பண்ணுறதுங்க. கிளியரன்ஸ் கரெக்டாக இருக்குது. ரிங்ஸ் பார்த்தீங்கன்னா பிஸ்டன் செட் பண்ணிடலாங்க. நம்ம செட் பண்ணுற ரிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஆயில் ரிங்ஸுங்க. சென்டரில் வந்து ஸ்க்ராப்பர் ரிங்ஸு, மேலே வந்து டாப் ரிங்ஸுங்க. அதாவது ஆயில் ரிங்ஸு, போர் ரிங்ஸு, கம்ப்ரஸர் ரிங்ஸு 3. இது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ரிங்ஸு, ஸ்க்ராப்பர் ரிங்ஸு.
இதுக்கு மேலே வந்து டாப் ரிங்ஸுங்க. இப்போ ஸ்க்ராப் ரிங்ஸ் செட் பண்ணிட்டேங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம டாப் ரிங் செட் பண்ணிடலாங்க. இது வந்து டாப் ரிங்கு. பேலன்ஸ் இருக்கிற 3 பிஸ்டன்லேயுமே இதே மாதிரி ரிங் செட் பண்ணிடலாங்க. ரிங் செட் பண்ணிவிட்டு எஜ்ஜன் பிளாக்ல நம்ம பிஸ்டன் செட் பண்ணிடுவோங்க. பார்த்தீங்கன்னா கனெக்ட் ராடு பேரிங்கு ஸ்டாண்டர்டு தான். நம்ம செட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிக்கோணுங்க. இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு செட் பண்ணிடலாங்க. ஆரியோட இன்ஜின் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக அசம்பிள் பண்ணிட்டோம். அசம்பிளிங் வீடியோ பார்த்திங்கன்னா இன்னொரு வீடியோவில் பார்த்துக்கலாம். நம்ம இந்த இன்ஜினை வண்டியில் போட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்த்துடலாங்க. நம்ம பார்த்திங்கன்னா இப்போ அந்த வண்டியில் ட்ரெயில் வந்துருக்குங்க. வண்டியில் ஒர்க் முடிஞ்சதுன்னு நம்ம ட்ரெயில் வந்துட்டுருக்குறோம். ஓகேங்க. வண்டி பார்த்திங்கன்னா ஒரு 10 மணி நேரம் வண்டி ஓடி இருக்குது. 10 மணி நேரம் வண்டி ஓடினதுக்கப்புறம் ஆயிலுக்கு வாட்டருக்கெல்லாம் செக் பண்ணுங்க. எதுவுமே லீக் இல்லாதங்காட்டிக்கு நம்ம இப்போ ட்ரெயில் பார்த்துக்கிறோங்க.